பகலிரவு பல கனவு இருவிழியில் வரும் பொழுது அழகு மலராட. நாங்கள் இது 4வது வருஷ பரிசளிப்பு விழா. இந்த முறை கொஞ்சம் கிராண்டாக செய்கிறோம். உண்மையிலே தானத்தில் சிறந்த தானம் கல்வி தானம். அந்த கல்வி தானத்தை வந்து இந்த ரத்னமூர்த்தி ஐயா வந்து மிக சிறப்பாக சொல்லிட்டு வர. தமிழ் ஞான பழமேயப்பா சபை தன்னில் திருச்சபை தன்னில். இப்போ நான் ஃப்ளைட்டில் வரும்போது கூட அவங்க திருவிழாக்கா வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. எப்போ இங்கே வந்தாலும் ஒரு சொந்த வீட்டு ஊருக்கு வந்த மாதிரி தான். கேரளா தான் என்னோட ஊர். வீரல் கொண்டு மீட்டாமல் வாழ்கின்ற வீணை. ஒரு 33வது வாட்டி தான் வந்திருக்கேன். இந்த வாட்டி இந்த ஃபவுண்டேஷனோட ப்ரோக்ராமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நாங்கள் வணக்கம், நான் ஜாழ்ப்பாணம் பாலா. நாங்கள் இப்போ நினைக்கமாண்டா ஜாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் நினைக்கிறேன். இன்றைய பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பர் சிங்கர் 4 ஃபைனலிஸ்ட் சோனியா அவர்கள் இன்றைக்கு ஜாழ்ப்பாணம் வர்றா. அவள் என்னத்துக்காண்டி என்ன கலந்துக்காண்டி வாரா என்று எல்லாம் சொல்லலாம். வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ளைட் வந்து இப்போ லேண்ட் ஆகிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் வெளியில் வந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரத்னம் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டர் அவர்கள் எல்லாமே வந்து சிங்கர் சோனியாவை வரவேற்கிறதுக்காண்டி வந்து கொண்டிருக்கிறார். இல்லை பாருங்க, அப்படியே ஆக்கள் எல்லாமே வேறு வழி கேட்டோம். பார்த்தீங்கன்னா சிங்கர் சோனியா அவர்கள் வந்துருக்கிறார். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க, ஃபவுண்டேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. வாங்க வாங்க வாங்க. தேங்க்யூ. தம்பி அம்மாய் சொன்னீங்க. வணக்கம். வணக்கம். ஜாழ்ப்பாணத்துக்கு உங்களை வரவேற்கின்றோம். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். ரத்னம் ஃபவுண்டேஷனோட அந்த பரிசளிப்பு விழாக்குன்னு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது யாழ்ப்பாணத்தில் மட்டும் இல்லை, ஸ்ரீலங்காவில் வந்து நான் ஒரு 33வது வாட்டி தான் வந்திருக்கேன். இந்த வாட்டி இந்த ஃபவுண்டேஷனோட ப்ரோக்ராமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நாங்கள் 23 அன்னைக்கு சாரங்கா பேண்டோட நாங்கள் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லோரும் வாங்க. புளியங்குடல் இருக்கிற மக்களுக்கும் அதே மாதிரி எல்லாருக்கும் இன்விடேஷன் நான் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக வாங்க, வெல்கம். நம்ம சேர்ந்து அந்த ஷோ சக்ஸஸ்ஃபுல்லாக்குவோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்போ இங்கே வந்தாலும் ஒரு சொந்த வீட்டு ஊருக்கு வந்த மாதிரி தான். கேரளா தான் என்னோட ஊர். இங்கே வரும்போது என்னோட சொந்த ஊருக்கு வர மாதிரி தான் அந்த ஒரு ஃபீலு. ரொம்ப சந்தோஷம் திருப்பியும் கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ. ஐயோ இல்லை, நிறைய வாட்டி. நான் தான் சொன்னேன், என்னோட சொந்த வீட்டுக்கு மண்ணுக்கு வந்த மாதிரி தான். இது ஸ்ரீலங்காவில் இது 30 மேலே வந்திருக்கு. உங்களோட வளமையான பாட்டு அழகு மலர் ஆட. அழகு மலர் ஆட அபிநயங்கள் கூட சிலம்பொலிய புலம்புவது கேள். வீரல் கொண்டு மீட்டாமல் வாழ்கின்ற வீணை. குளிர் வாடை கொஞ்சாமல் கொதிக்கின்ற சோலை. பகலிரவு பல கனவு இருவிழியில் வரும் பொழுது அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலிய புலம்புவது கேள். ஓகே, சூப்பர், தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். உங்களுடைய ரத்னம் ஃபவுண்டேஷன் பற்றி சின்ன அறிமுகம். அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து ரத்னம் ஃபவுண்டேஷன் வச்சுக்க புளியங்குடலில் தமிழ், ஆங்கிலம், சிங்களம், கணனி, நடன இலவச வகுப்புகளை கொடுத்துட்டு வரார். இதை பற்றி உங்களுக்கு விளக்கம் சொல்லுங்கண்ணா. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நாங்கள் இது 4வது வருஷ பரிசளிப்பு விழா. இந்த முறை கொஞ்சம் கிராண்டாக செய்கிறோம். அதுக்கு எங்களுக்கு சோனியாவை அழைச்சோம். அவள் சோனியா உடனே அதுக்கு மூவ்மெண்ட் அக்செப்ட் பண்ணி வாரன்னு சொன்னேன். அப்போ இந்த முறை சாரங்கா மியூசிக்கோட பரிசளிப்பு விழா சின்னாக்களுக்கு அதோடு சேர்ந்து மியூசிக் ஷோவும் சேர்ந்து செய்கிறோம். இந்த முறை எல்லோரும் வாங்க, ஒவ்வொரு வருஷம் கிரேட்டாக செய்வோம். தேங்க்யூ. ஓகே அண்ணா. என்ன மாதிரி இப்போ நல்லூர் திருவிழா போயிட்டு இருக்கு தெரியுமா? ஜாழ்ப்பாணம் ஃபேமஸ் நல்லூர் திருவிழா வந்து போய்கிட்டு வருவீங்க. ஆமாம், அதுதான் நல்லூர் திருவிழா பற்றி சொன்னாங்க. இப்போ நான் ஃப்ளைட்டில் வரும்போது கூட அவங்க திருவிழாக்கா வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. கண்டிப்பாக நல்லூர் நான் நாளைக்கு கோவிலுக்கு போகணும் கண்டிப்பாக. லாஸ்ட் டைம் போயிருந்தேன், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்தால் நல்லூர் போயிட்டு தான் கும்பிட்டு தான் வருவேன். சரி, முருகனை பற்றி ஒரு சின்ன பாடல் உண்டு. இது முருகனை பற்றி ஒரு சின்ன பாடல் உண்டு. ஓகே. பழம் நீயப்பா
ஞானப்பழம் நீயப்பா, தமிழ் ஞானப்பழம் நீயப்பா. சபை தன்னில் திருச்சபை தன்னில் உருவாகி உலகோர்க்கு பொருள் கூறும் பழம் நீயப்பா, ஞானப்பழம் நீயப்பா, தமிழ் ஞானப்பழம் நீயப்பா. ஓகே சூப்பர், தேங்க்யூ. தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா ரத்னம் ஃபவுண்டேஷனுடைய பரிசளிப்பு விழா வந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது. அது நடக்கின்ற கலை நிகழ்ச்சிக்காண்டி தான் இந்த சிங்கர் சோனி அவர்கள் வந்திருக்காங்க. சரி, இப்படி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய பேர் இப்படியே வந்து வெளியில் போகிறதுக்கான இப்படியா இருக்கு பாருங்க. இந்த ரத்னம் ஃபவுண்டேஷன் எப்படி சொல்லணும்னா, ரத்னம் ஃபவுண்டேஷன் வந்து ஜாழ்ப்பாணத்தில் புளியங்குடல் இருக்குது. புளியங்குடல் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசமான வகுப்புகளாவது ஆங்கிலம், கணனி, சிங்களம், நடனம்னு சொல்லி முற்றிலும் இலவசமாக இந்த வகுப்புகளை கொடுத்துட்டு வரார். இதன் மூலம் அந்த புளியங்குடல் மற்றும் அயல் பிரதேச மக்கள் நிறைய பேர் வந்து இதன் மூலம் பயனடையணும். உண்மையிலே இது வந்து ஒரு பெரிய சேவைன்னு சொல்லலாம். சொல்லுவினம் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லி, உண்மையிலேயே அன்னதானத்தின் மூலம் வந்து ஒரு நேர பசிதான ஆரம். உண்மையிலேயே தானத்தில் சிறந்த தானம் கல்வி தானம். அந்த கல்வி தானத்தை வந்து இந்த ரத்னமூர்த்தி ஐயா வந்து மிக சிறப்பாக சொல்லிட்டு வரார். இதன் மூலம் மாணவர்களுடைய எதிர்காலம் வந்து நல்ல சிறப்பாக இருக்கும். உண்மையிலேயே நிறைய பேர் வந்து இதன் மூலம் பலனடைஞ்சிட்டு வரணும். இப்படி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 வருடங்களாக இவருடைய இலவச வகுப்புகள் ஆங்கிலம், கணனி, சிங்களம், நடனம் சொல்லி இலவச வகுப்புகள் நடத்திட்டு வரணும். இப்படி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 வருஷமாக இவருடைய சேவைகள் நடத்திட்டு வரணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இவருடைய பரிசளிப்பு விழாவும் கலை நிகழ்ச்சியும் வந்து பிரம்மாண்டமாக நடக்கிறது. அந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஜப்னா பல்லா யூடியூப் சேனலில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.